மிகவும் கிருபையாய் எங்களை வழிநடத்தி இந்த ஆண்டு விழாவை காண கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக பெண்களாகிய நாங்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையை வற்புறுத்தும் வகையில் ஒரு சின்ன நாடகத்தை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிற கிச்சன்ல? இன்னும் சமையல்லாம் முடிச்சிட்டியாடா? சமையல்லாம் முடிச்சிட்டேங்க. சரிம்மா, ஜெபம் பண்ண போலாமா? பிள்ளை படிச்சு முடிச்சிட்டாலா? முடிச்சிட்டா, படிச்சு முடிச்சிட்டா. கூட இருந்து பாத்தியம்மா? கணக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, சொல்லி கொடுங்கம்மா. இல்ல இது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் சொல்லிட்டேன். இப்ப நீ என்னம்மா செய்துட்டு இருக்க? நான் டிவி பாத்துட்டு இருக்கேன். எனக்கு முக்கியமான சீரியல் போயிட்டு இருக்கு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த எபிசோட நான் மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் பார்க்க முடியாது. அதே தானே இத்தனை நாளும் செய்துட்டு இருக்கிறோமா? பொறுமையா இருக்க கடவுள் எங்களுக்கும் கிருபை செய்யறாரு. அதனால வா, என்றைக்கும் நீ செய்யற தவறை இன்றைக்கும் செய்யாத. அதனால நம்ம ஜெபிக்கலாம். வா, பிள்ளையும் கூட்டிட்டு வா, அவ்வளவு ஹோம்ஒர்க் செய்து முடிச்சிருப்பா. ஆமா, எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் டிவி பார்க்கணும், பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் பேசணும், நாளைக்கு பியூட்டி பார்லர் போறத பத்தி கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. இதுதான் உன்னோட முடிவா? ஆமா ஆமா. டயனா, படிச்சு முடிச்சிட்டியா? அப்பா முடிச்சிட்டேன். அம்மா, உனக்கு ஒரு முறை கூட கடைசியா சொல்றேன், என் அன்பு மனைவியே, இங்க பாரு, ஏசப்பாவுடைய வருகை எந்த நேரத்துல இருக்கும்னு தெரியாது, சரியா? எஸ்பெஷலி அவருடைய சீக்ரெட் கம்மிங் எப்ப இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால திருடன் எப்படி வருவான் என்பது வீட்டு எஜமானுக்கு தெரியாது இல்லையா? அதே போலதான் ஏசப்பாவுடைய வருகை கூட இருக்கும். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதனால சேட்டை பண்ணாத, நல்ல பிள்ளையா வா, நம்ம ஜெபிச்சுட்டு, ஏசு சாமி தானே இந்த டிவி இவ்வளவு ஆடியன்ஸ் எல்லாம் உனக்கு கொடுத்தாங்க நமக்கு. அதனால தயவு செய்து வா, நம்ம போயிட்டு. ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களை கெடுத்ததும் இல்லாம டயானாவை சேர்த்து கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் அந்த ரூம்ல போய் டிவி பாக்குறேன். எனக்கு எபிசோட் ரொம்ப முக்கியம். ஏசப்பா, இவளை எப்போது நீங்க காப்பாத்து போறீங்களோ, ரட்சிக்கு போல நடத்த போறீங்களோ தெரியல. மகவா, நீ ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிச்சியா? சரி வா, நம்ம ஜெபிக்கலாம். வா, ஜெபம் பண்ணலாமா? சாப்பிட்டியா? நீ அம்மா கூட இருந்து பார்த்தாலா? அம்மா டிவி தான் பாத்துட்டு இருந்தாங்க. சரி, ஏசப்பா ஒரு நாளைக்கு அவளை மாற்றி கொடுப்பா. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, யாருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தில் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமா எங்க மனைவிய நீங்க ரட்சிக்க போற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ரகசிய வருகையோ அல்லாவிட்டால் இரண்டாம் வருகையோ இன்றைக்கு இரவு கூட இருக்குமே என்றால் தயவாக நீர் அவளையும் எங்களோடு கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை டயனாக்கு நீர் கொடுத்த நல்ல சுகன்பலன் ஜீவனுக்காக, ஹெல்த்துக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து அடியானுக்கு கொடுத்த வேலைக்காக, எல்லாவித சுகன்பலன் ஜீவனுக்காக நன்றி. மற்றவர்களை இப்படியே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையின் தேவன் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி மக, போய் அம்மாவுக்கு அப்படியே படுத்து தூங்கலாம். இல்ல இன்னுமே டிவி பாத்துட்டு இருக்கிறாளா? இல்ல அப்படிதானு சொல்லி கேளு. இந்த பைபிள் அங்க வச்சுட்டுமா? சரி. டார்த்தி, டிவி பார்த்து முடிச்சிட்டியா? சீரியல் முடிஞ்சிருச்சுங்க. சரி வா, தூங்கலாம். இனிமே பரவாயில்ல, படுத்து தூங்க. கரெக்டா வரலமா? சாப்பிட்டீங்களாமா? இல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சில்ல. சரி, பிள்ளை நம்ம அக்கறை எப்படி அடுக்கலாம். ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னு நினைக்கிறேன். யாரையும் காணுமே. இன்னைக்கு ஹாலிடே வேற, எப்படி சீக்கிரம் எழுந்திருச்சிருப்பாங்க? டயானா, டயானா எங்க எங்க ஒருத்தரையும் காணுமே. டயானா எங்கேயாவது பாத்தீங்களா? பாத்தீங்களா? காணுமே. எங்க எல்லா இடமும் தேடியாச்சே, காணுமே. எப்படி காலையிலே எழுந்தீங்க? ஒருவேளை சொல்லாம கொள்ளாம காலையிலே ஜோப் பண்ண 2 பேரும் போயிட்டாங்களோ? அக்கா, அக்கா என்னாச்சு? எங்க வீட்டுல எங்க அக்கா தங்கச்சிலாம் வந்தாங்க. அக்கா யாருக்கு வரலையே? லதா காலையில பால் வாங்க போனாங்க நினைச்சேன், இன்னும் வீட்டுக்கே வரலக்கா. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? என் ஹஸ்பண்டையும் என் பொண்ணையும் காணும். காலையில போய் பாக்குறேன், 2 பேரையும் காணும். எங்க போனாங்களோ தெரியலையே. உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க நினைச்சேங்கா. இல்ல லதா, இல்ல போய் தேடி பாப்போங்கா. என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஹஸ்பண்டையும் பொண்ணையும் காணும். என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தையும் காணும் சிஸ்டர். எங்க வீட்டுல எங்க அக்கா தங்கச்சியும் காணும்.
நான் பார்த்தேன் நானு வீட்டுக்கு வந்தாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்களாங்க? எங்க போனாலும் தெரியலையே. தெரியலக்கா. தேடி உமாங்க போய் வெளியில போய் நம்ம தேடி பார்க்கலாம். வாங்க போலாம். ஒன்லி வே நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். நல்லது. நம்ம போலீஸ் வேற வழி எதுவும் நம்மளுக்கு தெரியாது. வாங்க போலாமா? போலாம். அந்த குழந்தை கடத்தல் கேஸ் என்னாச்சு? எஃப்ஐஆர் பண்ணிட்டியா? 7 வருஷம் சர்வீஸ்ல இருக்கா. ஒரு சல்யூட் கூட ஒழுங்கா பண்ண முடியல. லேட் ஆகுது. இங்க வந்து சம்பளத்துக்கு அந்த சின்ன பணி கொலை கேஸ் என்னாச்சு? ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துச்சு சார். தவறு சார். விடு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு சார். எஃப்ஐஆர் பண்ணீங்க? சார் அதோட ஒரு புது ஜீவோ வேற ஒண்ணு வந்துருக்கு சார். தலைவலி நமக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசா வருது சார். ஏன் உன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கேன்? போலீஸ் வரலனாலே போக்கட்ட வேலை தானே. இதோட காலையில இருந்து மாறி மாறி ஒரே கம்ப்ளைண்ட் சார். என்ன கம்ப்ளைண்ட்? காணும், அண்ணனை காணும், மாமியார் காணும் வேற தேடுறாங்க. மாமியார் காணும்னா அவவா சந்தோஷப்பட வேண்டியதானே? அதுதான் பராதிகனாலும் என்ன கேக்குதுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பொண்ணையே காணும் சார். இரு எல்லாம் என்ன ஒரே மாதிரி இருக்கா? மீன் மார்க்கெட்டா? ஒருத்தர பேசுறாங்க. சார் காலையில இன்னைக்கு லீவுன்னு சொல்லி கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் சார். காலையில இருந்துச்சு பார்த்தா பிள்ளைங்களையும் மனைவியும் காணும் சார். கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அவ்வளவு தூரம் துக்கமா இருக்கு. கொண்டாடி போய் பார்க்காம தூங்கிட்டேன் சார். பால் வாங்க போனாங்க நினைச்சோம் சார். உங்க வீட்டுக்கே வரல சார். கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எப்படியாவது நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும் சார். சார் எழுப்பி பார்த்தா என் ஹஸ்பண்டையும் பொண்ணையும் காணும். எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருந்தா அவங்க 2 பேரும் உன்னை விட்டு ஓடி இருப்பாங்க. எப்படியாவது தேடி கொடுத்துருங்க சார். சரிமா? சரி. நீ காலையில டிவி பாத்தீங்களா? நியூஸ் பாத்தீங்களா? ரேடியோ நியூஸாவது கேட்டீங்களா? இல்ல சார். அட்லீஸ்ட் பேப்பர் நியூஸாவது படிச்சீங்களா? சார் ஆனா சீரியல் நல்லா பாப்பேன் சார். பார்க்க வேண்டியதை பார்க்காதீங்க, கேட்க வேண்டியதை கேட்காதீங்க. இதோ அரசாங்கத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. சொல்லுங்க. நேற்றைக்கு ராத்திரி வானத்திலிருந்து ஒரு சக்தி இறங்கி வந்ததுனால பூமியில உள்ள ஒரு சிலர் அப்படியே எடுத்து காணாம போயிட்டாங்க. மீதி பூமியில இருக்கக்கூடியவங்க சுக ஜீவிகளா ஜீவிக்கணும்னா அவங்க 666ங்கிற முத்திரைய அவங்க நெற்றிலையோ அவங்க கைகள்லயோ அவங்க பொறிக்கணும். இந்த முத்திரை இருந்தா தான் இந்த உலகத்துல நீங்க சுக ஜீவிகளா ஜீவிக்க முடியும், கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும், படிக்க முடியும். இப்ப முத்திரைய போட்டீங்கன்னா தான் நாங்க உங்க கேஸே வாங்குவோம். முத்திரை போடப்படாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் உத்தரவுமா? ஜீவ சொல்லுதுமா, நாங்க சொல்ல. இதெல்லாம் போட மாட்டோம் சார். இதெல்லாம் போட மாட்டோம். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். முடிவு பண்ண வேண்டியது நீங்க. 3 பேர் பேசி முடிவு பண்ணி வைங்க. நாங்க போய் நாஸ்டா சாப்பிட்டு வரோம்.